ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி மகளிர் தினம். ஸோ எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஃப்ராக் தான் தைக்க போகிறேன். கோணிப்பையில் தான் ஃப்ராக் தைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காம்படிஷன் தான், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அந்த பாப்பாவுக்கு சாக் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எதுவும் கடையிலலாம் போயிட்டு கோணி எதுவும்லாம் வாங்கலை. அரிசி மூட்டை வரும் பார்த்திங்களா, அந்த கோணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உள்ள லைனிங்கும் இதுக்கு வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த வேஷ்டி தான், ஒயிட் கலர் வேஷ்டி தான் கொடுத்துருக்கேன் லைனிங்காக. பாப்பாவுக்கு முட்டி வரைக்கும் அந்த அளவுக்கு தான் நான் அளவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பாப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்கள வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் லைனிங் தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. என்ன கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கிளாத் வந்து தடிமனாக இருக்கவும் கட் பண்ணும்போது, அதுவும் நான் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் வந்து அந்த 70 ரூபீஸ் கத்திரிக்கோல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷம், அதாவது தைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கற்றுக்கிறதுலேருந்து அந்த ஒன்று தான் நான் இன்னமும் வச்சிட்ருக்கேன். அதில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கையெலாம் வலி எடுத்துக்கிச்சு. நான் ஸ்டிச் பண்ணும்போதுமே ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தடிமனமாக இருக்குது. என்னோடய மிஷின் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் தான், அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தைக்கும்போது ஊசி உடையாமல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் கனமாக இருந்தால் எனக்கு ஊசி உடஞ்சிரும். அதனால் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். தையலோட அளவு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 2.5 இன்ச் நான் வைக்கிறேன் தையலோட அளவுனா, இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் அதிகமாக ஆக்கியிருந்தேன். தையல் கொஞ்சம் பெருசு பெருசாக வரணும் அப்படின்றதுக்காக. அப்படி தான் இந்த ஃப்ராக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். பேக் ஃப்ரண்ட்டு எதுவுமே ஓப்பன் கிடையாது இல்லையா, ஃபுல் ரவுண்ட் நெக்கு தான். பேக் சைடும் ரவுண்ட் நெக் தான் கொடுத்தேன், ஃப்ரண்ட்டுக்கும் நான் ரவுண்ட் தான் கொடுத்தேன். அந்த அளவுக்கு பாப்பாவோட அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அளவை போட்டு நான் பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தது, இது எப்படி வரும்னு தெரியல. நம்ம வேறு அதுவும் நாள் கூட இல்லை, 1 நாள் இருக்கும்போது தான் எனக்கு கொடுத்தாங்க. அதனால் எப்படி வரப்போகுது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், முடிச்சுட்டு நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். மேல் டாப்புக்கு ஃப்ரண்ட்டு பேக் லைனிங் கட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட்டுக்கும் நான் அதே லைனிங்கை கட் பண்ணுறேன். லைனிங் வந்து உள்ளே கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கூட இது போட முடியாது. ஏன்னா தைக்கும்போது தைச்சி முடித்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கழுத்து, கை எங்கெல்லாம் நமக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே எனக்கு நமைச்சல் வந்தது. ஏன்னா கோணிப்பையில் இருக்கிற அந்த இது எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும்னுட்டு. நமக்கு கொஞ்ச நேரம் அந்த ஒரு 1 ஹவர் ஸ்டிச் பண்ணும்போதே இப்படி இருக்குது. ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக அந்த பாப்பா போட்டுட்ருக்க போகிறா. அதுக்காக எங்கேயுமே உள்ள அவளுக்கு குத்தாதபடி ஃபுல்லாக லைனிங் வரா மாதிரி தான் பார்த்து பார்த்து இதை நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கூட கண்டிப்பாக நான் போட மாட்டேன். நான் போட மாட்டேன். அந்த பாப்பா எப்படி போட்டுருக்க போகிறா தெரியல. அவளுக்கு நாளைக்கு தான் ஸ்கூலில் ஃபங்க்ஷன், நாளைக்கு தான் அவள் போட போகிறா. இந்த கோணி பை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மூட்டை பை தான். ஃபுல்லாக அது வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி முடிக்கும்போது தெரியும், உள்ளே இருக்கிற அந்த அரிசிலாம் கொட்டும் கீழே. அந்த ஜாயிண்ட்டாக இருக்கிற 2 பக்கமும் நான் இதை கட் பண்ணி விட்டுடுறேன். லேட் ஆச்சுனாலே இது கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆச்சு. எனக்கு ஸ்டிச்சிங் கூட அவ்வளோ நேரம் ஆகலை. டக்குன்னு அது கட் ஆகலை. அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது அந்த கிளாத்து. இந்த மாதிரி 2 பக்கமும், ஒரு பக்கம் எடுத்துட்டேன். இப்போ நான் இன்னொரு பக்கமும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்துன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் நான் அவங்கக்கிட்ட வாங்கும்போது கைக்கு நான் பஃப்லாம் வச்சு கொடுக்குறேன், நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டால் அப்படிலாம் சொல்லி நான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். ஆனால் பஃப் வைக்கிற அளவு கூட அதில் எதுவுமே கிளாத்து இல்லை. ப்ளைனாக நார்மல் கை தான் நான் வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு என்ன டிசைன் பண்ணலாம், கலர் பேப்பர் மாதிரி வாங்கி பூ மாதிரி செஞ்சு ஒட்டலாம் அப்படிலாம் யோசித்து தான் அன்றைக்கி நாங்கள் பேசினோம். ஆனால் அது செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹாஃப் டேக்கு அந்த பாப்பா போட்டிருக்க போகிறா. கண்டிப்பாக எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். அதை பிடிச்சி பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக அது ஒட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று விழுந்தாலும் கேப் தெரிஞ்சால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. அதுக்காக நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒட்டவே இல்லை. எல்லாமே ஸ்டிச்சிங்காகவே இருக்கட்டும். ஏன்னா சின்ன பசங்க எப்படியும் பிச்சு போட தான் செய்வாங்க. எடுக்கிற மாதிரி வந்தாலே அதை பிச்சிடுவாங்க. அதுக்காக எதுவுமே நம்ம ஒட்டக்கூடாதுன்னு யோசித்தேன். அதுக்காக
எல்லாமே ஸ்டிச் பண்ணது தான். ஒரு லேஸ் குடுத்தேன். அது வந்து நைட்டிக்கு ஸ்டிச் பண்ணுற லேஸ் தான். நைட்டிக்கு டிசைன் வைக்கிறது. அதுதான் மீதி இருந்தது ஸ்டிச் பண்ண போக. அத தான் இப்போ நான் இந்த பாப்பாக்கு ட்ரெஸ்ல நான் வச்சு குடுத்தேன். இப்போ நம்ம லைனிங் வந்து பாப்பாவோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு, அத இந்த கோணி பையில போட்டு கரெக்ட் அளவு பார்த்து ரொம்ப வேஸ்ட் ஆகாதபடி தான் கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அகலத்தில போட்டேன். எனக்கு ஒரு பாதி கோணி பை அதுக்கே போயிடுச்சு. சரி இந்த நீள வாக்குல போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. இதுக்குமே கூட பாப்பாவோட உயரம் ஃபுல்லா நான் எடுத்த அளவுக்கு இல்ல. ஸ்கர்ட்டோட அளவு வரைக்கும் 14 வரணும். லைனிங் வந்து நான் 14க்கு தான் கட் பண்ணேன். ஆனா மெயின் இந்த சாக் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. 14 இல்ல. 12 தான் வந்தது எனக்கு. அதனால அந்த 12 இன்ச்சுக்கே கட் பண்ணிவிட்டு லைனிங்கே இன்னும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா உள்ள நான் மடிச்சு தைச்சிட்டேன். 12 இன்ச்சுக்கு தான் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். அது அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா மீதி இருக்கிற கிளாத்லேயும் நம்ம ஜாயிண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. கைக்கு வேணும் அந்த கிளாத் வச்சு தான் நான் கை ஸ்டிச் பண்ணுறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் கிடையாது. இதுலேயே வேறு ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி வேறு நான் கொடுத்துருந்தேன். அதனால் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். பார்க்குறவங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு தான். ஃப்ளீட் வைக்கலான்னு பார்த்தேன். ஃப்ளீட் வச்சாலும் பத்தாத துணி. அதுக்காக நான் ஒரு மாதிரி இந்த ஆஃப் சர்க்கிள் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுவுமே 4 துணியாக தான் போட்டு கட் பண்ணேன். கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாதி கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இப்போ நான் கட் பண்ணுறத பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ தடிமனமாக இருக்குன்னுட்டு. ஒன்று ஒன்றா எடுத்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் 4 பீஸும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இன்னும் இதில் கை பீஸ் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிவிட்டு அதனோட அளவை வச்சு நம்ம இந்த கோணியில் போட்டு எப்படி செட் ஆகுது இல்லை கைக்கு ஜாயிண்ட் வருமா அப்படின்றத பார்த்து நம்ம கட் பண்ணிப்போம். இது ஃப்ராக்கு மேலோட அளவு, சாரி கீழே அளவு. மேலுக்கு தான் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் மேல் அந்த அங்கே இடுப்பு அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணணும். பாப்பாவோட இடுப்பளவு 22. அப்போது 11 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஆஃப்னா நான் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் கட் பண்ணுறேன். இதை வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ வந்தது. ஸ்டிச்சிங்கும் ஃபுல்லாலாம் எடுக்கலை. அளவு வந்து சின்ன பாப்பா தான். செஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா 22. அப்போ பாப்பா எந்த அளவுக்கு இருப்பான்னு பார்த்துக்கோங்க. குட்டி பாப்பா. அவளுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இப்போ நான் மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். கீழே ஃப்ராக் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம கைக்கு கட் பண்ணிப்போம். இது பார்க்க ஒரு சைடு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கு. அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரியுது. சரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம்னு நான் விட்டுட்டேன். அதை கட் பண்ணலை. இப்போ இந்த பீஸ் தான் மீதி. இதில் தான் நம்ம கை ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதையும் நம்ம இந்த கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கை பீஸ் நம்ம கட் பண்ணணும். அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். பாப்பாவோட கையோட சுற்றளவு நான் எடுக்கும்போதே லூஸாக தான் வச்சு அளவு எடுத்தேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் நம்மளால் டைட்டாக போடக்கூட முடியாது. ஒரு மாதிரி குத்தும். என்ன தான் நம்ம உள்ள லைனிங் வச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நான் லூஸாக தான் கொஞ்சம் அளவு எடுக்கும்போதே 8 இன்ச்சு எடுத்தேன் சுற்றளவு. உயரம் 5 இன்ச்சு எடுத்தேன். கீழே மடித்து தைக்கன்னு ஒரு 1/2 இன்ச்சு விட்டேன் இதில். ஆனால் நான் எதுவுமே ஸ்டிச் பண்ணும்போது மடித்து தைக்கவே இல்லை. அப்படியே வச்சு அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த லேஸ் வச்சது. ஏன்னா மடித்து தைக்கும்போது நம்ம அடித்து அதை திருப்பி படிமான தையல் போட்டு அதுக்கு உள்ளே இன்னும் திருப்பிலாம் கண்டிப்பாக இதில் தைக்க முடியாது. ஒரு வேளை பெரிய மிஷின் வச்சுருக்கவங்க வேணால் அதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து அதை பண்ணலை. ரொம்ப தடிமனமாக ஆகிடும். ஏன்னா ஒரு 2 அந்த கோணி பை 2 மடிப்பு வர இடத்துலையே நான் தையல் போட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது கையில் தள்ளி பெடல் வேகமாக பவர் மெரிக்காமல் கையில் தான் சுற்றி நான் தையல் போட்டேன். அதனால் நான் வந்து மடிச்சுலாம் திருப்பலை. இது கழுத்து எல்லாம் கூட
கரெக்டாக அந்த லைனிங் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவே வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி அப்படியே நான் லேஸ் வச்சு முடித்தேன். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கிறது இவ்வளோ தான். இதில் தான் நம்ம ஒரு குட்டி பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கை இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் சொன்னல அடித்து திருப்பல, நான் எதுவுமே அடித்து திருப்பல. நான் இருக்கிற கிளாத்தை அப்படியே வச்சு ஃபுல்லாக ரவுண்டாக அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். 2 கையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த முனையிலே தான் நம்ம லேஸ் கொடுத்து சரி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே என் பையன் நோட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான், இதை காமி வீடியோவில் அப்படின்ட்டு. இப்போது கை முடிச்சாச்சு. அடுத்து நான் ஒரு பேக் சைடு பார்ட் ஸ்டிச் பண்ணுறது காமிக்கிறேன். பேக்கும் ரவுண்ட் நெக் தான், ஃப்ரண்ட்டும் ரவுண்ட் நெக் தான். ஃப்ரண்ட்டுக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கேன், பேக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் எதுவுமே நம்ம கொக்கி ஜிப்பு எதுவுமே கிடையாது. அப்படியே ஃப்ராக் மாதிரி போட போகிறோம். ஒரே ஒரு நாள் யூசேஜ் தான் இது. அதுவும் ஒரு 3 ஹவர்ஸ் போட போகிறா, அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், நான் எதுவுமே அடித்து திருப்பல. ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி வெறும் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு வரேன். ரொம்ப பொறுமையாக தான் போடுறேன். தையலுமே ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 2.75 3 அந்த அளவுக்கு பெருசு வரா மாதிரி நான் வச்சுருக்கேன் தையலோட அளவு. லூஸு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிடிச்சி நான் தையல் போட்டுட்டு வரேன். அதே மாதிரி கோணியை நம்ம ஒரு மாதிரி இழுத்துட்டு வரோம். அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் தட்டி தையல் போடுறேன், கேப் இல்லாத மாதிரி. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற நேரம் ஆச்சு இது ஸ்டிச் பண்ண. கழுத்துமே கூட அந்த வளைவு, அந்த ரவுண்டுக்கு அப்படியே நான் அந்த ரவுண்டு மேலேயே நான் தையல் போட்டுட்டு வந்துடுறேன். இதே மாதிரியே தான் ஃப்ரண்ட்டும். இன்னும் ஒன்று, ஃப்ரண்ட்டில் டாட் மட்டும் பிடிக்கணும். ஏன்னா என்னதான் குட்டி பாப்பா இருந்தாலும் டாட் பிடிச்சா தான் அது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃப்ரண்ட் பீஸ்க்கு வரைக்கும் 2 டாட் பிடிச்சிருக்கேன், சென்டராக பார்த்து. பேக் சைடு நான் டாட் பிடிக்கல, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு தையல் போட்டு. இப்போது இந்த தையலை தவிர்த்து மீதி எங்கெல்லாம் கோணி இருக்குது, அப்புறம் அந்த தையலை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எங்கெல்லாம் அந்த கழுத்து பீஸு எல்லாமே நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது ஃபினிஷிங். இது மேலே பார்க்குறதுக்கு உள்ளே வந்து எதுவுமே இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே குத்தாது, அந்த மாதிரி லைனிங் உள்ளே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பீஸும் ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 டாட் பிடிச்சிருக்கேன், சென்டராக பார்த்து 2 டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு, அதாவது பேக் சைடு கழுத்து, ஃப்ரண்ட் சைடு கழுத்து, 2 பக்கம் கைக்கு வரைக்கும் இந்த லேஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நைட்டிக்கு வைக்கிற லேஸ் தான், அதாவது நைட்டி டிசைனுக்காக வைக்கிற லேஸ் தான். இது தான் நான் இப்போது கொடுக்க போகிறேன் லேஸ் டிசைன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. இந்த லேஸ் பிரித்தா மொத்தமே பிரிச்சுட்டு வந்துடும். இப்போ அடுத்தது இதை நான் மறுபடியும் சுற்றி வைக்கணும் வேறு ஒன்றுத்தில். அதுக்காக ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிடுறேன். இது முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதோட பெரிய லேஸாக இருக்குது, ஆனால் இது வச்சு குட்டி ஃப்ராக்குன்றதுனால நான் இந்த சின்ன சைஸே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3/4 1 இன்ச் அளவுக்கு இருக்கும் அகலம் இதனோட லேஸோட அளவு. இப்போ இதை வச்சு இந்த ரவுண்டுக்கு நம்ம அடிக்க போகிறோம். அவ்வளோதான், அடிச்சுட்டேன். அதாவது 2 கைக்கு முனையில் கரை கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக் சைடு கழுத்து, ஃப்ரண்ட் சைடு கழுத்து எல்லாத்துக்கும் நான் கரை கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இன்னும் 2 இடத்துல நம்ம கரை கொடுத்தா தான் இது நல்லா எடுத்து தெரியும் லேஸு. எங்கன்னா கீழே ஃப்ராக் முடிகிற இடத்துலையும், அப்புறம் இடுப்பு சைடு ஜாயினிங்லேயும் சுற்றி நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். 2 சைடுமே தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு தான் கொடுக்கணும், பேக் தான் கொடுக்கணும்னு இல்லாமல் நான் இந்த ஃப்ராக்குக்கு ஃபுல்லாகவே தான் சுற்றி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவையும் பாருங்கள். இந்த ஃப்ராக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க சொல்லுங்கள். இது கூட ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கும் ஒன்று ஸ்டிச் பண்ணேன். சும்மா லைட் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதனோட வீடியோ எடுக்கல. ஆனால் இப்போ நான் லாஸ்ட்டாக அதை ஜாயின் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.